பார்த்தீங்களா காய்ஸ், நம்ம எங்கேருந்து இப்போ கிளம்புறோன்னா சென்னையிலேருந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம் வண்டி எடுத்துகிட்டு. ரைடு எல்லாமே முடிஞ்சுது. நான் நிறைய ஒர்க்கில் போய் மாட்டிக்கிட்டேன் காய்ஸ். ஸோ என்னால் விலாக்லாம் சரியாக பண்ண முடியல, நிறைய வீடியோஸ்லாம் போட முடியல. இனி இப்போ ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். லீவு கிடச்சிட்டு ஊருக்கு வந்து எல்லாத்தையும் லைனாக இறக்கி விட வேண்டியதான் ஒன்று ஒன்றா. பாருங்கள், காலைல 8:30 மணிக்கு எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள் சென்னையில். பாருங்கள், தமிழ்நாடு அரசு வண்டியே பஞ்சர் பண்ணி வச்சுருக்காங்க பின்னாடி. திருப்பி இந்த ரைடிங் ஜாக்கெட் போடுறதுலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இதுதான் ரைட் சைடில் நம்ம ஏர்போர்ட்டு, பழைய ஏர்போர்ட்டா இல்லை இப்போ இருக்க ஏர்போர்ட்டோட ரன்வேவான்னு தெரியல. பயங்கர பெருசாக இருக்குப்பா. கொஞ்ச நேரத்தில் ஒரு பாலம் ஏறி இறங்கினோடனே ஏர்போர்ட்டோட இது வரும், என்ட்ரன்ஸ். சும்மா சீனிக்காக இருக்கும். காமிக்கிறேன். சென்னையை பெருசாக உங்களுக்கு சுற்றி காமிக்க முடியல, பிகாஸ் நான் சென்னையிலே ரொம்ப சுற்றலை. அதனால் எப்பாடி காய்ஸ், இந்த டிராஃபிக்லேருந்து எப்படியோ தாம்பரம்லாம் தாண்டி வெளியே வந்துட்டேன். கொஞ்சம் அவுட்ரு. இப்போ காலங்காத்தாலேயே எங்கே தான் போகிறீங்கடா நீங்கள்? அதுவும் திங்கக்கிழமை காலையில் அந்த மாதிரி இருக்குது. எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. நான் ஜம்முன்னு ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாம் போட்டுட்டு ரைடு போகிறேன். அதை நினச்சி அவங்களுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும், என்னடா வாழ்க்கை அது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும் உங்கள் லைஃப். அப்படின்னா உங்கள் ஃப்ரீ டைமில் என்னோடய வீடியோஸ் பாருங்கள், வேலை பார்க்குறவங்கலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகலாம். ஏன்னா நான் அவ்வளோ தூரம் எல்லா ஊரையும் காமிச்சிட்ருக்கேன். ஐ எம் பிளானிங் பிக் 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 பிளான்ஸ். எல்லாமே சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், தென் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்டாக இருங்க கண்டிப்பாக. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வண்டி வாங்கிட்டு இந்த ரோட்டில் தான் போனோம். அப்போது நம்மகிட்ட ஹெல்மெட்டு கூட கிடையாது, கோப்ரோ கிடையாது, எதுவுமே கிடையாது. கோப்ரோ கொண்டு வரலாம்னு நினச்சேன் ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்கி, அதுவும் வாங்க முடியல, கொண்டு வர முடியல. ஃபஸ்ட்டு வண்டி வாங்கி சென்னையிலேருந்து போன ஞாபகங்கள் வருது. ஆனால் அன்றைக்கி 5 மணிக்கே கிளம்பிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு, ஏன்னா தூங்கவே லேட்டு. ஸோ டயர்ட். பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு. நல்ல பாட்டு ஓடும்போது தான் இந்த மாதிரி டிராஃபிக் வரும். டிராஃபிக் இன்னைக்கு சம்பவம் இருக்குது. மழையோட கிளம்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, மேலே எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க மேகம். அப்படியே இப்படியா அந்த வெள்ளை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவுக்கு போய்ட்டேன்னா தப்பிச்சிட்டேன்னு அர்த்தம். இங்கே மாட்டினேன்னா நவர முடியாது. அதனால் நல்லாவே 90-95 அப்படி க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம அந்த வெள்ளை கோட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம், இருந்தாலும் செஞ்சுக்கலாம். அப்புறம் நாங்கள் உங்களுக்கு கதை சொல்கிறேன். வண்டி வாங்கின கதை தான் இந்த வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நான் எப்படி வண்டி வாங்கினேன், எப்படி எனக்கு கிடச்சிது, எப்படி நான் அதை கொண்டு போனேன் திருப்பி ஊருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லுவேன். நம்ம அந்த வெள்ளைக்கோட்டுக்கு போய்க்கலாம். முதல்ல காய்ஸ், நம்ம வண்டி வாங்கின கதையை தான் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி உங்களுக்கு. இது வந்ததே ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி தான் இந்த வண்டியை நான் ஓன் பண்ணேன். ஃபஸ்ட்டு திருநெல்வேலியில் புக் பண்ண வண்டியை, பட் ஆனால் கிடைக்கல. ஒரு மாதம், அடுத்த மாதம்னு ஏமாற்றிக்கிட்டே இருந்தானுங்க. கடைசி வரை நம்மளுக்கு தரவே இல்லை. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்துச்சு. சரி, இது மேலே செட் ஆகாது, 4 மாதம் ஆச்சு அப்படின்னு கிருன்னு சென்னைக்கு வந்துட்டேன். வந்து வண்டியை புக் பண்ணி அடுத்த நாளே வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு 2-3 நாள் 4 நாள் சென்னையில் இருந்துட்டு, அதுக்கப்புறம் 200 கிலோமீட்டர் தான் ஓட்டிட்டு இந்த ரோட்டில் தான் போனேன் கைஸ். பட் ஆனால் அப்போ என்கிட்ட கோப்ரோ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நார்மல் ஸ்டார்டிங் ஆஃப் பைக்கர் அந்த மாதிரி தான் இருந்தேன். இன்றைக்கி இதே ரோட்டில் திரும்பியும் சென்னை டு திருநெல்வேலி போயிட்டுருக்கேன். 27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் என் வண்டி. அதில் 6,000 கிலோமீட்டர் ஃபுல் ஆஃப் ஆல் இந்தியா ரைடு. லடாக் போயாச்சு, எல்லாம் போயாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. திருப்பி ரைட் பண்ணுறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃபுல்லாக எல்லாத்தையும் ரைடிங் ஜாக்கெட் போட்டுட்டு, ஷூஸ் போட்டுட்டு, பேக் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் கட்டிட்டு பின்னாடி, அதுவே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்டுக்கு. இன்றைக்கி 600 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட போகிறோம் திருநெல்வேலிக்கு. வேறு மாதிரி இருக்க போகுது ரைடு. Let's go guys, let's go.
அதுக்கப்புறம் வண்டி எடுத்தேன். அதுக்கு முன்னாடி எங்கள் டேட் வந்து லைசன்ஸ் வாங்கினா தான் வண்டி வாங்கி தரணும்னு அந்த மாதிரி ஒரு சொல்லிட்டாங்க. நான் 10th பைக் கேட்டேன். ஃபஸ்ட்டு நான் கேட்டது RC 200. பட் ஆனால் அந்த பைக் எனக்கு கிடைக்கல. தென் அதுக்கப்புறம் 18 ஏஜில் உடனே நான் வந்து லைசன்ஸ் எடுத்து அடுத்து ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த வெயிட்டிங் பீரியட்லேயே போயிட்டு அது லைசன்ஸ் எடுத்து 5 மாதம் கழிச்சு தான் இந்த வண்டியை ஓன் பண்ணேன். இதுக்கு வண்டி எடுக்க முழுக்க காரணம் என்னோடய அம்மா தான். அவங்களோட காசு போட்டு தான் அவங்க எனக்கு எடுத்து தந்தாங்க. அதனால் எல்லாமே சப்போர்ட் அவங்க தான். இந்த லடாக் ரைடு அவங்களால தான் நான் போனேன். இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டேன் இவ்வளோ தைரியமாக. என்னாலும் பார்த்துக்கலாம், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அனுப்புனாங்க. இன்றைக்கி நான் வேறு லெவலில் போயிட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கேன். இந்த ரைடும் சேஃபாக நான் வீட்டுக்கு போயிடும்னு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் அவங்களோட சப்போர்ட்டு தான், அம்மாவோட சப்போர்ட் எல்லாமே. ரொம்ப ஹாப்பி கைஸ். தென் நிறைய பேசணும் உங்கள்கிட்ட. இப்போது நிறைய டீட்டெயிலாக லடாக் ரைட் பற்றி எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், போட்டுருவோம் உங்களுக்காண்டி. எல்லாம் பண்ணலாம். இனி ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறேன், எல்லா வீடியோவும் சொல்கிறேன், ஆனால் பண்ண மாட்டேங்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எடிட் ரொம்ப பண்ணனாலும் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து எடிட் பண்ணி சீக்கிரம் போகிற ட்ரை பண்ணுறேன். நீ இது எனக்கு அடுத்தடுத்து ஒர்க்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒர்க்கில் இருக்கேன் அப்போது. அதனால் பாவம் கைஸ், லெட்ஸ் கோ. NH45ல் இப்போ நம்ம திண்டிவனம் வந்துட்டோம். இன்னும் திருச்சியில் தான் மதியானம் சாப்பிடணும் நம்ம. லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக இப்போத்துலேருந்து சம்பவம் ஆரம்பிக்க போது ஃபுல் இருட்டு. இப்போ மழை பெய்யுது. ரெடியாக இருக்கேன். இது லெஃப்டில் போனால் புதுச்சேரி, விழுப்புரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இட் வில் பி அ ஆசம் ரெய்னி ரைடு. மேலே ரெயின் லைனரை போட்டுட்டு இப்போ போகிற போக்க மட்டும் பாருங்கள். மலையில் ரைட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதுவும் மலையில் ரைட் பண்ணும்போது அப்படி மிதக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்து இப்போ நம்ம ரெயின் லைனரை போடுறோம், பறக்கிறோம், நொறுக்குறோம். சரியான மழை 2 மணி நேரமாக ஃபுல்லாக அப்படி நினைஞ்சிட்டே வந்தேன். என்னாலும் பார்த்துக்கலாம். மழையா நானான்னு அடிச்சு நொறுக்கி திருச்சி பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம. இங்கே பார்த்தா வெயில் மண்டையை பொழக்குது. நானும் நீ ஃபுல்லாகவே மழையில் தான் ரைட் பண்ண போகிறோம், சந்தோஷப்பட்டேன். பட் இந்த வெயில் இருந்தாலே நம்மளுக்கு பிடிக்காதுப்பா எப்பப்பா. அப்போது சென்னையிலேருந்து திருநெல்வேலி போனது தெரியுமா, அதே மாதிரி தான் இருக்குது ஹைவே. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. பிரிட்ஜஸும் அதே மாதிரி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல அப்படி தான் ரோட்ஸ் இருக்குது. சம் பிளேசஸ் கொண்டு மூலியமாக கண்டிப்பாக மதுரை திருநெல்வேலிலாம் வெயில் கொளுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேறு ரெயின் கோட்டு இது வேறு போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள் பால் பச்சை கலரில் போயிட்டுருக்கேன். அடிக்கிற வெயிலில் இது வேறு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். சும்மாவே பளிச்சுன்னு இருக்கும், இது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இப்போது என்னென்னா வண்டி வாங்கின கதையை சடன் ஸ்வீட்டாக முடித்தோமே எனக்கே ஃபீல் ஆகுது கைஸ். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, 10th நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா ரொம்ப இதாக இருக்கும். கதையை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போது 10th படிச்சுட்டு இருந்தேன். உடனே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, சரி RC கனவே போயிட்டு 2 வருஷம் வெயிட் பண்ணணுன்றதில் கனவே போயிட்டு RC வாங்கிறது. தென் என்ன பண்ணேன், குரங்கு இங்கெல்லாம் குரங்கு இருக்குது கிருன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து 11th ஒரு வண்டி வாங்கினேன். அது ஒரு கோளாறான பைக்கு, சரியான ஃபன். அதை வச்சு எல்லாருக்கும் தெரியும், எங்கள் ஏரியாவில் எல்லாத்துக்கும் தெரியும். ராக்கி பாய் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். தரமான வண்டி அது. பண்ணாத அலப்புற கிடையாது. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் இப்போது நான் வந்து ஒரு நார்மலாக எல்லாம் பீஸ்ஃபுல்லாக ஓட்டாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆளே மாறிட்டேன். ரொம்ப நார்மலாக மாறிட்டேன். அலப்புறம்லாம் பண்ணுறதில்ல. இந்த வண்டியில் வாங்கி சைலன்சர் போடணும்னு எனக்கு தோணவே இல்லை. பிகாஸ் அந்த அலப்புறம்லாம் நம்ம அப்பயே பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் 12th வந்துச்சு. 12th ஃபோனும் இல்லை, பைக் இல்லாமல் எப்படியோ சுற்றிக்கிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நாள் கழித்து அப்படி டைம் ஆச்சு லைசன்ஸ் வர. அதை கணக்கு பண்ணால் அடுத்து கொரோனாவும் வந்துச்சு. அப்படியே கொரோனாவால் தான் வண்டி வாங்குறது டிலே ஆகிட்டு கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம். எனக்கு வண்டி வாங்குகிற கனவு வந்து டிலே ஆனது, லடாக்கு கனவு டிலே ஆனது காரணமே தான். நான் ஒரு 18லே ஷார்ப்பாக வாங்கியிருந்தேன்னா
20ல் கண்டிப்பாக போயிருப்பேன். 2 வருஷத்தில் ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி. கொரோனானால ஃபுல்லாக ஃபினான்ஷியலி ஃபேமிலி டவுனு, நானும் டவுனு, எல்லோரும் டவுனு. அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறது மாட்டேன். உங்களுக்கே தெரியும் கொரோனா சுச்சுவேஷன்ஸ்லாம். பெரம்பலூர் இன்னும் 15 கிலோமீட்டர் தான். கூலர்ஸ் வாங்கணும். கண்ணாடி வர உடஞ்சிது. இந்த லடாக் ரைடில் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் என்ன மேட்டர்னா கண்ணாடி உடஞ்சிட்டு. அது ஒரு பெரிய வருத்தமான விஷயம். அது ஸ்ரீநகரில் வச்சே உடஞ்சிட்டு. நான் அதை வச்சு ஏதோ ஒப்பேத்தி போட்டுட்டு இருந்தேன் எவ்வளோ நாளாக. இனி ஊருக்கு போய்ட்டு புதுசு தான் வாங்கணும் கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஏன் ஸ்டாப் போடுவோம், சாப்பிடுவோம். இருக்குன்னு ஒரு எனக்கு தெரிஞ்சு 8 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன் திருநெல்வேலி போகிறதுக்கு. இன்னும் மணி இப்போ வந்து 2, 6 மணி வர கண்டினியூவாக ஓட்டினா 8 மணிக்கு போயிடலாம் கண்டிப்பாக. மதுரை இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. லெட்ஸ் கோ. லடாக் பற்றின டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு தனி வீடியோவை எடுத்து நான் போடணும். ஒரு கண்டென்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தனி வீடியோவை எடுத்து போடுவேன். இல்லை லைவில் வந்து அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ கமெண்ட்டில் லடாக்குக்கு போக வேண்டிய தேவையான விஷயங்களை பற்றியோ, இல்லை நான் எப்படி போனேன்ற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, அப்புறம் என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படின்ற விஷயம், இது மாதிரி என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ், மறக்காமல். அப்போ தான் நான் வந்து சொல்ல முடியும். போலீஸ் மாதிரி ஒரு வண்டி, ஆனால் போலீஸ் இல்லை. தந்தை ஃபாரெவர் காலேஜ். இப்போ வந்து வெயில் அடித்து தூரிக்கிட்டே இருக்குது. மழை லைட்டாக சின்ன துளியாக விழுது. இப்போ ரெயின் கோட்டை கலட்டவா வேணாமா அப்படின்னு நான் ஒரு குழப்பத்தில் வேறு இருக்கேன். பெரிய குழப்பம். ஸோ சேடு. ஏன் ஆல்ரெடி மழை பேஞ்சிருக்கு. இப்போ வந்து 2 மணிக்கு வெயில் வெட்டி பார்த்துட்டு, அதனால் எல்லாம் காஞ்சிட்டு, ரோடே காஞ்சிட்டு. லெஃப்ட் சைடை பாருங்கள் ஈரமாக இருக்கா. இந்த ரோடு மட்டும் காஞ்சிருக்கு. இது இருக்குல்ல, அந்த மழை துளியெலாம் வந்து இலையில நிற்கும்ல, அதெல்லாம் அப்பப்போ போகும்போது கிட்டு விழுந்துட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்ன ரைடு பண்ணலாம், எங்கே போகலான்னு ஒரு பிளான் எதுவுமே இல்லை எனக்கு. ஆனால் நான் ரைடு போனால் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் என் கூட ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்மளாம் அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸாக தான் போவோம். மேக்ஸிமம் தேடி போவோம். அந்த மாதிரி சிறப்பாக போகலாம் ஒரு டீம் இருந்துச்சுன்னா. இந்த சன்லைட்டுக்கும் இந்த ரோட்டுக்கும் இந்த சைடில் மரம் நிறைய வளர்ந்துட்டு போவோம். சென்ட்ரல்லையும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக வைப்பாக இருக்குது. பரவாயில்லை. அவங்க சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரும்போது வெயிலில் காஞ்சிட்டு வந்தேன். காலையில் எடுத்ததுலேருந்து வீட்டுக்கு போன வரைக்கும் வெயில் தான். அது ஏப்ரல் மாதம், வெயில் காலம் அப்படி தான் இருக்கும். இது வந்து மழை காலம். மழை இல்லைன்றது தான் இப்போ ஆச்சரியமான விஷயம். கியா கார்னிவல் பாருங்கள், எருமை மாட்டு மாதிரி இருக்கா. சரியான வண்டி, சொகுசாக இருக்கும், போகிறதே தெரியாது. ஆனால் வண்டி மிதிச்சா பறக்கும் நல்லா. இவர் ஓனர் ஏன் ஸ்லோவாக போகிறாருன்னு தெரியல. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா ஸ்ரீநகர் விலாகுலாம் சரியாக இருக்கும். பட் ஆனால் என்னால் எடுக்க முடியல. ஷார்ட்ஸ் போடுவேன் பாருங்கள். அந்த ரூட்லாம் அமேசிங். நம்ம படத்தில் ஒரு பார்ப்போம்ல அந்த மாதிரி இருக்கும். லைக் இந்த விஷால் படத்தில் நிறைய பாட்டு உண்டு. அந்த இதெல்லாம் அங்கே ஷூட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்கே போகும்போது அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் பார்க்கும்போது. லே டு ஸ்ரீநகர் செம்ம ரோடு சூப்பராக இருக்கும், ரூட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் வளைஞ்சி போகும் பாருங்கள், சீனிக்காக இருக்கும் பயங்கரமாக. என்ன மேட்டர்னா மெமரி கார்டு வந்து கோளாறு கொடுத்துட்டு அது எப்படியே சரி பண்ண நினச்சேன். பட் ஆனால் என்னால் இருக்கிறது டெலிட் பண்ண முடியல. ஃபார்மேட் பண்ணால் தான் சரியாகும். ஃபார்மேட் பண்ணவும் முடியல. ஹார்ட் டிஸ்க்லையும் ஏற்ற முடியல. அந்த மாதிரி சிக்கல் ஆகிட்டு. ஸோ சரின்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு வந்துட்டேன் டெல்லியிலேருந்து. அப்புறம் வந்துட்டு சென்னையில் தான் சரி பண்ணேன் எல்லாத்தையுமே. ஏன்னா லேப் இல்லையா, டைப் சி மொபைல் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணிடலாம். அதை வச்சு தான் பண்ணேன், எல்லாமே கிளியர் பண்ணேன். இப்போ ஓகே, இப்போ அதே மெமரி கார்டு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெமரி கார்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ கரப்ட் ஆயிரும். அந்த மாதிரி நிறைய மைனஸ்லாம் இருக்குது. நிறைய பேக்கில் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது.
ஆனால் பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க கைஸ். திருச்சியை பாருங்கள், திருச்சியை எப்படி காஞ்சி போய் கிடக்குன்னு. ரொம்ப மோசம். ஆற்றுல தண்ணியே இல்லை. இது ஆறுன்னு வேற சொல்கிறாங்க. ஓரத்தில் ஏதோ காவாய் மாதிரி ஓடுது. இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம் தான் திருச்சி மக்கள், தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. நிறைய ஊர் வருது. லெஃப்ட் சைடில் போனால் லால்குடின்ற ஊர், ரைட் சைடில் போயிட்டோம் சேலம். நம்ம ஆல்மோஸ்ட் சென்டர் ஆஃப் தமிழ்நாடு இல்லை இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம். மாதிரி கொழுந்து வாசம் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு வரும், அது ஞாபகம் வருது கைஸ். திருச்சிக்கிட்ட தான் வந்தேன். அவ்வளோ காரு பஸ்ஸு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஹைவேலே இப்படி இருக்குது, ஃப்ரீயாக விட மாட்டேங்கானுங்க. என்ன செய்யறது? ட்ரோ பண்ணி போயிட்டுருக்காங்க, அதான் ஒரு மாதிரி டிராஃபிக்காக தெரியுது கைஸ். பிரிட்ஜெலாம் நல்லா ஒரு 336 கீழே ஒன்று 8 வே ஜம்முன்னு போட்டிருக்கானுங்க. அதில் ஒன்றும் பரவாயில்ல. பட் இந்த ஆற்றுல கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்குது, நல்லது. மழை பெய்ஞ்சதால் தண்ணி வந்துட்டு நினைக்கிறேன். லாரி குட்டியான எல்லாம் வருது. பூந்து 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 போயிட்டுருக்கேன். மதுரை போயிட்டேன்னா ஒரு 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 இதாயிரும், சந்தோஷமாயிரும். அதுக்காண்டி தான் விரட்டி கிரட்டி போயிட்டுருக்கேன். அது வேற கொஞ்சம் என்னடா எப்படா போவோம் அப்படின்னு இருக்கும். மதுரை போயிட்டேன்னா குச்சாலாயிரும். அதான் மதுரை போயிட்டேன்னா ஒரு 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 தெம்பு வந்துடும். ஊர் பக்கத்தில் வந்துட்டோம், ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் தான், கிட்டன்னு போயிடலாம் அப்படின்னு. ஆமாம் இங்கே சிக்னலா? என்னடா அது? ஹைவேல சிக்னல். தமிழ்நாடு ரோட்ஸு ஹைவேஸு முன்னேறிட்டு எங்கேயோ போயிட்டு போங்க. திருச்சி வர ஹைவே வேற மாதிரி இருந்துச்சு. இப்போயுமே திருச்சி டு மதுரையும் சூப்பராக இருக்குது. ஏன்னா மேப்பே பார்க்க வேணாம், நம்ம இந்த ஃபோனை மாட்டிலேருந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். சென்னையிலேருந்து வெளியே வர இருக்குமோ பார்த்தேன் லைட்டாக. அதுக்கப்புறம் ஒரே ரோடு தான், அதுக்கு போட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு அதில் சைன் போர்டு பார்த்து வந்துக்கிட்டே இருக்கேன். நான் வாட்டுக்கு கிருன்னு வந்துட்டேன். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது மதுரைக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே ஸ்டாப் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக விருதுநகரில் போய் ஸ்டாப் பண்ண போகிறோம் கைஸ். இங்கேருந்து எப்படி ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு அங்கேருந்து ஒரு 100 இருக்கும். முடிச்சு விட்ருவோம். மதுரையில் நிப்பாட்டினா இன்னும் லேட் ஆகும். யாராவது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கோ எக்ஸல் பிள்ளைங்கோ போன பாருங்கள். இவன் எப்படி திருப்பான் பார்த்தீங்களா? அவங்க வேலை ரொம்ப கஷ்டமையா இவனை மத்தியில் வாழ்கிறது. தாபா இங்கேயும் விடலையா, பஞ்சாபி தாபான்னு இங்கேயும் ஆரம்பிக்கானுங்க. ஒரே அந்த சைடு போய் ரொட்டியாக சாப்பிட்டு எனக்கு இப்போ சாப்பாடே ஒழுங்காக சாப்பிட முடியல, எதையுமே ஒழுங்காக சாப்பிட முடியல. வயிறு சின்னதாகிட்டு கைஸ். அதனால் வடக்கு சைடு லடாக் ரைட் போனீங்கன்னா ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து மறந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஃபுட் எடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஊருக்கு போய் நல்லா ஜூஸாக குடிக்கணும். ஜூஸாக குடித்து ஸ்ட்ரென்த் ஆகணும். விஷயம் தெரியாமல் ரேர்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டேனே. இங்கே பாருங்க, சட்டனை அப்படி கருப்பாயிட்டு ஃபுல்லாகவே மேகம் அப்படி இருந்துகிட்டே வருது. மழை பெய்யறதுக்கான அனைத்து அறிகுறிகளும் இருக்குது காய்ஸ். சிறப்பு தான். இன்னைக்கு லாகு முழுசாக எடுக்க விட மாட்டேங்கானுங்க. திருச்சி வரையே சரியாக எடுக்கலன்னு வருத்தப்பட்டுட்டு வந்தேன் மழை இருந்ததால். சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் அடிச்சதுன்னு கேமரா எடுத்து மாட்டினேன் கோப்ரோவை. இப்போ அகைன்னு உள்ள தூக்கி போட வேண்டியதான். பையன் பார்க்கான், அப்படி ஒரு கண்ணை முழிச்சு பார்க்கான். யாரா பயங்கரமாக போகிறானே ஒரு மாதிரி அப்படின்னு. இந்த ஏரியாவில் கொஞ்சம் கிளியராக இருக்குது. மேகத்தை பார்த்து வானிலை அறிக்கை சொல்லிகிட்டே போகிறேன் பார்த்தீங்களா வீடியோவில். உங்களுக்கு எனக்கே சிரிப்பாக இருக்குது. அதனால நினச்சா பாருங்க, லாரிக்கு தனியாக வண்டி நிற்கிறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் அது. வண்டிக்காரெலாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது அந்த மாதிரிலாம் இருக்குது.
வழிகிளி மாறி கீறி போகிறேன்னா. ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது இப்படிலாம் திருச்சி டு மதுரை ஹைவே இல்லையேன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாகவே இருக்குது. ஆனால் அந்த அட்ரஸ் கோடெலாம் பார்த்தீங்கன்னா மதுரை ரோட் அப்படின்னு தான் போட்டிருக்கு. எதுக்கும் நிப்பாட்டி செக் பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம ரொம்ப லக்கி. பிகாஸ் இங்கே வந்து மழை பெஞ்சு முடிச்சுட்டு அதான் இப்படி இருட்டி கிடக்கு. அடுத்த மழை வரதுக்குள்ளே இந்த ஏரியாவை நம்ம காலி பண்ணி ஆகணும். நல்ல வேலை கால் நனைஞ்சதோட அது எஸ்கேப் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓஹோஹோஹோ, நீங்கள் எப்படி உங்களுக்கு நினையும்? பிகாஸ் இங்கே வந்து கீழே தண்ணியாக கிடக்கும்ல. அப்போ பஸ்ஸோ லாரியோ எந்த வண்டி போனாலும் அப்படியே அவங்க மேலே அடிக்கும். அதனாலே ரெயின் கோட் போடுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம மேலே தண்ணி படாது. அதுவும் இந்த ரோட்டு அழுக்கு தண்ணியோடு படாது. ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷனாக போயிட்டுருக்கு. நான் ஒருவேளை வரும்போது இப்படி இல்லைனால எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ ஃபுல்லாக ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிட்ஜு எல்லாம் போட்டுட்ருக்கனால வித்தியாசமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதில் பார்த்தேன் திருநெல்வேலி 287 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. அதனால் அந்த நம்பிக்கையோட போகலாம். கணக்குப்படி பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. இப்போ 350 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கு. இன்னொரு 280 270 இல்லை 234 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 30 இடத்துல கூட்டினோன்னா 380 ப்ளஸ் ஒரு 200னா எவ்வளோ? 580. அவ்வளோதான். ஊருக்குள்ளே போனால் 620. சின்ன பாய் பார்க்கலாம். சின்ன பாய் லாரி பையா வழி விடுங்க பையா கொஞ்சம். நான் போயிடுவேன் ஒரு ஓரமாக. தேங்க்ஸ் பையா தேங்க்ஸ். பண்ண இங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது. தண்ணி தெறிக்குது. தண்ணி தெறிக்க போகிறாரு மாப்பிள்ள. வேற மாதிரி ரோடு, வேற மாதிரி வைபான ரோடு. அதில் நேச்சர்ஃபுல்லாக இருக்குப்பா. செம்ம நேச்சர்ஃபுல். லாரி பாய் ரைட்டு வராதீங்க பாய். அதான் அந்த தண்ணியில் வந்தாலே கிரேஸ் ஆயிடுவேன். கிரேஸ் ஆனாலும் எதையும் கவனிக்கவே மாட்டேன். அப்புறம் அடி ரப்படி தான் ரைடு. யாரு திருப்புன்னு 10 ரூபா வச்சுக்கிட்டு சரி ஒரு செகண்டு சிரிச்சுட்டு வந்தவனே இதாக்கிட்டானே. இதுவும் பிரேக் கேக் பிடிக்கலையா? என்ன போக்க போகிறான்? சரி ஒரு செகண்டில் கிருகிருன்னு ஆக்கிட்டானே. மதுரை 75 கிலோமீட்டர் கரெக்டான ரோட்டில் தான் போய்ட்டுருக்கோம்ப்பா. எங்கேயும் பார்க்க வேணாம், எங்கேயும் நிற்க வேணாம், டைம் வேஸ்ட் பண்ணுவோம். மதுரையை நோக்கி பயணத்தை தொடருவோம். கல்லுப்பட்டி. இவ்வளோ நேரம் லென்ஸ் ஃபுல்லாக தண்ணி ஆக்கி விட்டு போயிட்டானுங்க. ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன் உங்களுக்காண்டி. மதுரை பக்கம் வந்து அடி மலைகளாக இருக்குது பார்த்தீங்களா? அருமையாக இருக்குது. மனசுக்கே அடி பீஸ்ஃபுல்லாக குளுன்னு இருக்கு. இப்போ மழை காலத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கும். வெயில் காலத்தில் வந்தால் நீங்கள் கிழிஞ்சிரும் இந்த ரோட்டில் வந்தால். மீசையமும் இருக்கு. நானும் ஏதோ ரேண்டமாக பாட்டை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க கூட அப்படியே விளாக் பண்ணிட்டு அப்படியே பாட்டையும் போட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் கைஸ். கருகருன்னு என்ன கூட்டம். ஸ்கூல் விட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. நானும் ஸ்கூல் படித்தேன் ஒரு காலத்தில். எல்லாம் எத்தனை வருஷம் ஆச்சு? 3-4 வருஷம் ஆச்சு. ஸ்கூல் படிக்கும்போது சந்தோஷமாக இருந்தேன். கொஞ்சம் வருத்தம் தான் பெரிய பையன் ஆனது. லாரியும் பஸ்ஸும் போகிறது. கைஸ் மழை தானே கைஸ். வாங்க கைஸ் போகலாம். நினைஞ்சா என்ன ஆக போகுது? ஒரு 1/2 மணி நேரம் மழை பெய்யலாம் காஞ்சிடும். அவ்வளோதானே. வாங்க போகலாம். சும்மா ரெயின் கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு நானும் ஒரு பிடிச்சி போயிட்டுருக்கேன். நிற்கக்கூடாது, சீக்கிரம் மதுரை போயிடணுன்னு. இந்த மழையெல்லாம் நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாருங்க ரைட் சைடு எப்போ சிவங்காரங்குறிச்சி, கொட்டாம்பட்டி இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். 90 தான் வண்டி. 90. மதுரை 68 கிலோமீட்டர். நேச்சர் ரசிச்சுட்டு வாங்க நீங்கள். அப்படியே இது நல்லா குளிர்ச்சி. ஹாப்பி வைப்ஸ் ஒன்லி. அடி மழை நம்மளை வந்து என்னடா ஓவராக பேசுகிறான். நல்லா அடித்து ஊற்றுவோன்னு வச்சு செஞ்சுட்டேன்னே.
எப்படினாலும் அசராமல் எங்கேயும் நிற்காமல் ஓட்டிட்டு வந்துட்டேன்னா இவ்வளோ தூரம். மதுரையெல்லாம் தாண்டிட்டோம், திருமங்கலம் போய்கிட்டு இருக்கோம். திருமங்கலம் இந்த தண்ணியோட அப்படியே அந்த சன்செட்டை பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு கைஸ். இப்பயும் பாருங்களேன் தூரிட்டு தான் இருக்குது, ஆனால் மழை பெய்யலை, கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. திருநெல்வேலி வேறு எப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக போயிடுவேன். தெரியுது இதுதான் வைகை ஆறுன்னு நினைக்கிறேன். வைகை ஆறில் தண்ணி வந்து பாயுது. இந்த ரவுண்டான நல்லா ஞாபகம் இருக்குது. பிகாஸ் கொரோனா டைமில் நான் ஓட்டிகிட்டு வந்தேன், செகண்ட் கொரோனா ஸ்டார்டிங்கில். அப்போ என்னாச்சு, போலீஸ் வந்து செரித்தனமும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, செரித்தனமும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. கிருகிரு இந்த லெஃப்ட்டு போனால் ராமேஸ்வரம் போகலாம், நம்ம அப்படி போகக்கூடாது, நம்ம இப்படி போகணும். நேராக போனால் தனுஷ்கோடி 185 கிலோமீட்டரு. வீட்டுக்கு போ சொல்லுன்னு இந்த ரூட்டில் மேப்பே வேணாம். நீங்கள் சென்னையிலேருந்து வந்தால் ஈஸியாக வீடு வர கூப்பிட்டு போயிடும். இதே ரோடு தான், கன்னியாகுமரி வர இதே ரோடு தான். போன தடவை கிளம்பும் போது இதே டைமில் எங்கே இருந்தேன், இந்த டைமில் விருதுநகரில் டீ குடிச்சிட்டு வண்டி எடுத்தேன். இந்த டைமில் 6 மணி இப்போ. பட் இப்போது திருமங்கலம் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி 5 மணிக்கு கிளம்பணும், இன்றைக்கி 8 மணி தான் கிளம்பணும். 3 மணி நேரம் டிஃப்ரென்ஸ்லேயே இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கலாம். அப்புறம் என்னோடய ரைடிங் ஸ்கில்ஸ் பாருங்கள், ரைடு ஸ்கில்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு கைஸ். என்ன மெட்ரோவா இல்லை வேறு எதுவும் ஃப்ளைட்டு போகுது பாருங்கள். ஃப்ளைட்டு சென்னையில் ஒரே திரும்புறலாம் ஃப்ளைட்டு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஃப்ளைட் அப்படி இப்போ வரக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது கிட்ட பிறந்துச்சுன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கும். உங்களுக்கு கோபுரோவில் தெரியாது, மேலே போகுது, கம்முன்னு போகுது. கண்டிப்பாக நம்மளும் திருப்பியும் ஏதாவது ஃப்ளைட்டில் போவோம். ஃப்ளைட்டில் போகிற விளாக் வேறு அப்லோட் பண்ணலாம் பார்த்தீங்களா. ஃப்ளைட்டுன்னு சொன்னோன்னா நான் ஞாபகம் இருக்குது, நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாம் உங்கள் சப்போர்ட் தான் அவ்வளோ தூரம் போயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணிடுங்க. ஏன்னா இருட்டாகிட்டு இருக்குது, அதனால் நான் விளாகை மூடிடுவேன் திடீர்னு. ஸோ அதனால் இப்போயே சொல்லிக்கிறேன் கைஸ். ஓகே, ஒரு காலத்தில் மதுரைக்கு வண்டியில் வர்றது கணக்கு போட்டுட்ருப்பேன், 150 கிலோமீட்டரு. ஓ அப்படியா, அவ்வளோ தூரமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிட்டுன்னு வந்துக்கிட்டு இருக்கேன் நான். இதான் எதிர்பார்க்காத ஒன்று கைஸ், எதிர்பார்க்காத நிகழ்வுகள், எதிர்பார்க்காத விஷயங்கள், எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். இந்த 2 வருஷம் கழிச்சு இப்போ நான் இந்த ரோட்டுகளில் இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே கடவுளோட அருளால் தான் கைஸ். இந்த நைட் லுக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 149 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம பெட்ரோல் பாயிண்ட்டு ஒன்று தான் இருக்குது. இதனால் என்ன பண்ணணும்னா துடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு பல்கை பார்த்து ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டால் தான் ஊருக்கு போக முடியும் கைஸ். 1 கிலோமீட்டர் 40 கொடுக்கணுன்ற நம்பிக்கையில் நானும் பண்ணுறேன். எப்போ காய்ஸ் பூச்சடிக்கு பயங்கரமாக பூச்சடிக்கு. நான் தெரியாமல் லெஃப்ட்டு திரும்பிட்டேன். லெஃப்ட்டு போனால் ஸ்ட்ரைட்டாக தூத்துக்குடி போகிற ரோடு NH 38. நம்ம இப்போ போகிறது வந்து NH 44, அதில் போகிறோம். இந்த மெயின் ஹைவே. வரும்போது இப்படி தான் வந்தேன். திருமங்கலம் வந்து அப்புறம் இங்கேருந்து கோயம்புத்தூர் பெரியமாக லெஃப்ட்டு கட்டானேன். இப்போ இப்படி போயிட்டுருக்கேன். பூச்சியும் மழை துளிகளும் சேர்ந்து விழுது, எதுன்னு தெரியவில்லை. அதனால் மறைத்து கொள்ளுங்கள். இருட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு டைம் லாக் பண்ணுறேன். ஏன் பண்ண மாட்டேன்னா நைட் டைமு உங்களுக்கு தெரியா விசிபிலிட்டி இருக்காது. இன்னொன்று பக்கம் எனக்கு ஒரு ரிஸ்க்கு. ஆல்ரெடி இருட்டில் ஒன்றும் தெரியாது, ரோடே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம விளாக் பண்ணிகிட்டு இருந்தோன்னா டபுள் மைண்டாகவே இருக்கும். டபுள் மைண்டாக இருக்கும் போதே நம்மளுக்கு ஒரு வேலை தான் ஒரு டைம் பார்க்க தோணும். 2 வேலையை ஒரே டைமில் பண்ண தெரியாது. அப்படி இருக்கும்போது அதே ஒன்று தான் கவனிக்க முடியும் கைஸ். இப்போ நைட்டு விரட்டவும் முடியாது, பிகாஸ் டூ ரிஸ்கி. கிட்டுன்னு யாராவது உள்ளே வருவாங்க, நாய் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. அதனால் பொறுமையாக தான் பார்ப்போம். நல்லபடியாக திருநெல்வேலி போய் சேர்ந்துருவோம் கைஸ். வீட்டுக்கு போய்ட்டு வேலை முடிச்சிடுறேன். பாய்.